எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை வர்ற வழியில் ஆம்புலன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே கேலண்டர் எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பான். எனக்கு இப்போ அதான் டென்ஷனாக இருக்கு. அவங்க எங்கே தான் போயிருப்பாங்க? இன்ஸ்பெக்டர், ஆம்புலன்ஸ் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் நாங்கள் வந்த வழியில் ஆம்புலன்ஸோட எந்த தடயமும் கிடைக்கல. ஆச்சரியமா இருக்கு. ஆம்புலன்ஸை நீங்களும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல. அப்போ எங்கே போச்சு? நாங்களும் இதைத்தான் யோசிக்கிறோம். ஆம்புலன்ஸ் எங்கே போயிருக்கோம்? ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஏரியாவிலையும் ஆம்புலன்ஸை தேட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் பாக்கியாக இருக்கு. இன்ஸ்பெக்டர், இப்படி ஒன் மைண்ட், அது நாங்களும் உங்கள் கூட தேடலாமா? எங்களுக்கும் ஏதாவது தடயம் கிடைக்கலாம்ல? கண்டிப்பா, என் கூட வாங்க. தேங்க்யூ. ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இந்த பக்கம் தேடுங்க, நீ இவங்க கூட போ, நீங்க என் கூட வாங்க. சீமா, ரோஹிணி, கேலண்டர், கேலண்டர், ரோஹிணி சீமாவை எங்க? அவங்க எங்கன்னு தெரியல. நான் ஆம்புலன்ஸ்ல இருந்து கீழே தவறி விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. பாஸ், நான் ஆம்புலன்ஸ்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா நான் மயக்கமாயிட்டேன். சார் சார், அங்க 2 பொம்பளைங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க சார். அமர், நீ கேலண்டர் கிட்ட, நான் போய் பார்க்குறேன். என் கூட வாங்க. கேலண்டர் வா, எந்திரி. சீமா, சீமா, ரோஹிணி, 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 தண்ணி கொடுங்க. ரோஹிணி, சீமா, எந்திரி. ரோஹிணி, ரோஹிணி, எந்திரிங்க. பிரேம், கேலண்டரை நான் வண்டியில் உட்கார வச்சுட்டேன். நாம இங்க இருந்து கிளம்பணும். வாங்க. சீமா, சித்தார்த்தன ரோஹிணி, ரோஹிணி, என்னாச்சு? எதுக்கு இப்ப அழற? எல்லாமே சரியாயிடுச்சு. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சொல்லு, இதெல்லாம் எப்படி நடந்தது? மாமா, அது
நாங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல வந்துகிட்டு இருந்தோம். அப்ப வர வழியில டிரைவருக்கு வண்டியோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தெரிய வந்தது. அப்போ வண்டி கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருந்தது. அதனால வண்டியோட பின் கதவு திறந்துருச்சு. வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? டிரைவர் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, எதிர்க்க வண்டி வந்துகிட்டு இருக்கு, அதனால ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு வண்டி ரைட் சைடுல திருப்பிட்டாரு. எங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா டிரைவருக்கு வண்டி பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுது. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பிரேம். ஆனா வண்டி பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருந்ததை பார்த்து எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுச்சு. வண்டியை விட்டு நானும் ரோகிணி குதிச்சிடணும்னு. உடனே நான் ரோகிணி கிட்ட வண்டியை விட்டு குதிச்சிடலான்னு சொன்னேன். ஆனா அவன் சித்தார்த்த விட்டு வர சம்மதிக்கவே இல்ல. முடியாதுன்னு சொல்லிட்டா. வண்டி கண்ட்ரோல் இல்லாம பள்ளத்தை நோக்கி போய்கிட்டு இருந்ததால எங்களால எதுவுமே செய்ய முடியல பிரேம். அதுக்கப்புறம் நான் ரோகிணி கையை பிடிச்சு வண்டியில இருந்து இழுத்து நானே குதிச்சிட்டேன். ஆனா சித்தார்த் வந்து ரோகிணி சித்தார்த் எங்களை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அவரு எங்க கூட இல்லங்கறத எங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. எங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சித்தார்த் இந்த குடும்பத்தோட அசைக்க முடியாத ஒற்றுமைக்கு ஒரு தூணா இருந்தாரு. அவரை இழந்து நாங்க எல்லாரும் எங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். ஒருத்தங்களுக்கு மகன், ஒருத்தங்களுக்கு தம்பி, அப்புறம் ஒருத்தி அவ வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறா. என்னோட ரோகிணி, அவளுக்கு அவர்தான் மூச்சு காத்து, அவர்தான் அவளோட சிரிப்பு, அவர்தான் அவ கண்களோட ஒளி. அம்மா, எங்களை பத்தி நாங்க கவலைப்படல. அவளை நினைச்சா, ஏன்னா அவரு மட்டும்தான் அவ மூச்சு காத்துமா. அவரை விட்டு அவளால நிச்சயமா சந்தோஷமா வாழவே முடியாதுமா. அவ எப்படி வாழ போறான்னு தெரியல. ரோகிணிக்கு தைரியத்தை கொடுங்கம்மா. அவ இந்த துக்கத்தில இருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்க தான் அவளுக்கு துணையா இருக்கணும். அவளை காப்பாத்துங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Siddharth. எல்லாரை விட நான் யாருக்கு ரொம்ப பெரிய குற்றவாளின்னு தெரியுமா? என்னோட ரோகிணிக்கு தான். ஐ லவ் யூ ரோகிணி.
ரோகிணியை இந்த துக்கத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வர நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அது எங்களால முடியவே இல்லை. ஆனா எப்படியாவது இதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். இன்னைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாள். ரோகிணி கண்கள்ல கண்ணீரை பார்த்தாருன்னா சித்தார்த்தோட ஆத்மா நிச்சயமா கவலைப்படும். அது நடக்க கூடாது. அம்மா தாயே, நீங்க தான் ஏதாவது வழி காட்டணும். செல்லங்களா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு சித்தார்த் பெரியப்பாவோட பர்த்டே. ஆமாமா, இங்க பாரு, அதனாலதான் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோன்னு. ஆனா இன்னைக்கு ரோகிணி சித்தி மட்டும் ரொம்பவே சோகமா இருக்காங்க அம்மா. அவங்க ஏன் சோகமா இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு சித்தார்த் பெரியப்பா ரொம்பவே ஞாபகத்துக்கு வராரு. ஆனா இந்த மாதிரி நல்ல நாள்ல சோகமா இருக்கிறது நல்ல விஷயம் இல்லல்ல? இல்ல. வெரி குட். அப்படின்னா ரெண்டு பேரும் ஒண்ணு செய்யுங்க. சீக்கிரமா ரோகிணி சித்தி கிட்ட போய் அவங்களுக்கு இருக்க சோகத்தை எப்படியாவது மறக்க வச்சு சந்தோஷப்பட வைங்க. ஓகே? ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு மம்மி. மம்மி டோன்ட் வரி, நாங்க ரோகிணி சித்தியை எப்படியாவது சிரிக்க வச்சிருவோம். வா சஞ்சு. சித்தி சித்தி. என்ன நீங்க ரெண்டு பேரும் எங்க? நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? ஓஃபோ சித்தி, இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும்? இன்னைக்கு சண்டே ஆச்சே. வர வர உங்களுக்கு ஞாபக மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓ சாரி. நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை உங்க சித்திக்கு ஞாபகம் மறதி இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போயிருக்கும். சித்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுமா. இன்னைக்கு சண்டே மட்டும் இல்ல, உங்களோட டே கூட. சண்டேவும் என்னோட டேவா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சித்தார்த் அப்பாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல, பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். நாமளும் கேக் கட் பண்ணுவோம்ல சித்தி? கண்டிப்பா பண்ணலாம். நம்ம இன்னைக்கு கேக் கட் பண்ணலாம். பக்கா ப்ராமிஸ்? பக்கா ப்ராமிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு பக்கா ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்ன ப்ராமிஸ் பண்ணணும்? என்ன ப்ராமிஸ்னா, நீங்க ரெண்டு பேரும் அடம் பிடிக்காம இப்ப போய் டிஃபன் சாப்பிடணும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ப்ராமிஸ். குட் கேர்ள்ஸ். அப்ப இன்னைக்கு நம்ம கண்டிப்பா கேக் கட் பண்ணலாம். ரோகிணிக்கு இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரமா இருக்கலாம். ஏன் ரோகிணி இதே மாதிரி எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அது கண்டிப்பா என்னைக்காவது நடக்கும். டாடா காஃபி. மிஸ்டர் அமர், நீங்க தினமும் இங்க வரதுனால ஒன்னும் மாற போறதில்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். எந்த ஆம்புலன்ஸ்ல சித்தார்த்துடைய மனைவியும் அண்ணியும் அவருடைய பாடி எடுத்துட்டு போனாங்களோ அந்த வண்டியில பிரேக் பிடிக்காதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஆம்புலன்ஸ் பள்ளத்துல உருண்டதால தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் என்ன நினைக்கிறேன். லெட் மீ கம்ப்ளீட் மிஸ்டர் அமர். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நீங்களும் அங்க இருந்தீங்க. உங்க எதிரில தான் நாங்களும் தேடி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு சித்தார்த்துடைய டெட் பாடியும் கிடைக்கல, டிரைவருடைய டெட் பாடியும் கிடைக்கல. ஆனா ஒண்ணு, எந்த பள்ளத்துல ஆம்புலன்ஸ் விழுந்துச்சோ அதை சுத்தி எந்த மிருகத்துடைய கால் அடையாளமும் இல்ல. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருடைய பாடியையும் எந்த மிருகமாவது காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்குமோன்னு தோணுது. ஆனா இன்ஸ்பெக்டர், இப்படி கூட இருக்கலாம்ல? அதாவது நீங்க சொல்ற மாதிரி இல்லாம. அஃப்கோர்ஸ் நாட். ஆனா மிஸ்டர் அமர், ஆம்புலன்ஸ் கடந்த இடத்துல சுத்தி நல்லா தேடி பார்த்துட்டோம். அதுவும் இல்லாம சித்தார்த்துடைய பாடியை தேட சொல்லி எங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் வந்துச்சு. ஐ நோ. கமிஷனர் சார் கூட போன் பண்ணி சொன்னாரு. ஆனா எங்களுக்கு டெட் பாடியும் கிடைக்கல, தடயமும் கிடைக்கல. இப்ப இப்படி யோசிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழியும் தெரியல. ஆனா இன்ஸ்பெக்டர், எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட கணிப்பு கூட தப்பா இருக்கலாம் இல்லையா? உண்மையா நடந்தது வேற ஏதாவது? வேற என்ன இருக்க முடியும் மிஸ்டர் அமர்? நம்ம எல்லார் கண்ணு முன்னாடியே ஆம்புலன்ஸ் கீழே விழுந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்புறம் எந்த ராஜநாகத்தை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அத
ஏற்கனவே தரம்புறால அதை கொன்னுட்டீங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அதான்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கவும் முடியாது. ஐ அம் சாரி டு சே மிஸ்டர் அமர், பட் இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு திஸ் கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த கேஸை இப்படி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? என்னால நிரூபிக்க முடியும். சித்தார்த்துடைய பாடி காணாம போனதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், சித்தார்த்துடைய பாடியை யாரோ வேணும்னே கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க இதை இவ்வளவு நம்பிக்கையோட எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் இதை நிரூபிக்கிறதும் அவ்வளவு சுலபம் இல்ல. நல்லா தெரியும். பட் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க ப்ளீஸ் என் கூட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வர முடியுமா? ஷூர், வாங்க போலாம். தேங்க்யூ. ஹரிஷ், வண்டி எடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சீதா அவனோட பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன சாப்பிடணும், எந்த இடத்துக்கெல்லாம் போகணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு யோசிப்பான். உனக்கு ஞாபகம் இருக்கா, சித்தார்த்தோட 5 வயசுல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அவனுக்காக கேக் வாங்க போறப்ப அந்த கேக்கில் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இருக்கணும்னு ரொம்பவே அடம் பிடிச்சான் இல்லையா? அப்ப நிறைய கடை ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் படம் போட்ட அந்த கேக்கு கிடைச்சது. அப்ப அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டான். என் பையன் யாருடைய மனசையும் வேதனைப்படுத்துவதில்லை. எப்பவும் யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்க விடல. ஆனா அந்த தாய் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சாங்க? நம்ம சித்தார்த்தையே நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. தைரியமா இருமா. எப்படிங்க இருக்க முடியும்? அத்தை, இந்த மாலையை சித்தார்த் போட்டோக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சித்தார்த்தோட போட்டோக்கு மாலை போடக்கூடாதுன்னு. ஏன் நீங்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரோகிணி. நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாளாச்சு, அதனால இன்னைக்கு இந்த மாலைய... சித்தார்த்தோட பிறந்த நாள் தான். இதே நாள்ல அவர் இறந்துட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா... நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சித்தார்த் இறக்கல, அவர் இன்னும் நம்ம கூட தான் இருக்காரு. ரோகிணி சொல்றதும் சரிதான். நம்ம சித்தார்த்தோட போட்டோல இனிமே யாரும் மாலை போடக்கூடாது. போதுமாம்மா? ரோகிணி, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு ஞாபகம் இல்ல. இல்லனா நான்... அத்த ப்ளீஸ், வயசுலயும் அனுபவத்திலயும் நீங்க என்ன விட பெரியவங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. நான் இந்த மாதிரி எதனால சொன்னேன்னா, எனக்கு சித்தார்த்த பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவரோட போட்டோல இந்த மாதிரி மாலையை போடுறது கண்டிப்பா அவருக்கு பிடிக்காது. சரி வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு சித்தார்த்தோட பர்த்டேல, அதனால அவருக்கு பிடிச்ச டிஃபன் உங்க எல்லாருக்காகவும் நான் சமைச்சு வச்சிருக்கேன்.
எல்லாரும் வாங்க. போலாமா? மற்றும் ருசியான மசாலாக்களின் அட்டகாசமான சுவை. சஃபோலா மசாலா ஓட்ஸ், சுவையானதை சாப்பிடுங்க மன நிறைவோட. நான் உங்க எல்லார்கிட்டயும் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னம்மா, என்ன விஷயம்? நான் என்ன விரும்புறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் சித்தார்த்தோட பர்த்டேவை நம்ம எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் பண்ணலாம். சரி, நம்ம ரோகிணி எது இஷ்டப்படுறாளோ அதுதான் நாம எல்லாரும் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சித்தார்த் போனதுக்கு அப்புறம் ரோகிணி எப்படி இருப்பாளோ என்ன செய்ய போறாளோன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் நாங்க உன்ன இல்ல, நீதான் எங்களை எல்லாரையும் சமாளிச்சுட்ட. சித்தார்த் என்கிட்ட எப்பவுமே இந்த விஷயத்த தான் சொல்லுவாரு. எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த குடும்பத்தோட ஒன்னாதான் இருக்கணும்னு. அதனாலதான் நான் அவருக்கு கொடுத்த இந்த வாக்கு நிறைவேற்றுறேன். நான் பிரேத்து கூட்டிட்டு வரேன். சரி செய்மா. ரோஹிணி, நல்லா இருமா. அம்மா தாயி, என் ரோகிணியை காப்பாத்துங்க. இந்த துக்கமான நேரத்தை அவ ஏத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவத்தை கொடுங்க.